அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பு நிறைந்த வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு 5 கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இந்த 5 கிரக இணைவு ஏற்பட போகுதுங்க. இந்த இணைவுனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம்ங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா கும்பம் கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கலசம். இது இறைவன் அருள் மட்டும் இல்லைங்க, மக்களுடைய செல்வாக்கு மிக்க ராசி, அதாவது கும்பராசி. இந்த கும்பத்தில் பிறந்தவங்க வம்பு வழக்குகள் எத்தனை சந்தித்தாலும் உங்களை ஜெயிக்கிறதுக்கு மற்றவங்களால முடியாதுங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தலாம், மனவலி வேதனையும் கொடுக்கலாம். ஆனால் இறுதியாக ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பேர் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யதார்த்தமாக இருந்தால் கூட அப்படிலாம் இல்லை, இவங்கக்கிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்கள அடையாளப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் விழுந்தாலும் கண்டிப்பாக எந்திரிச்சுக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் மிக்க ராசி தான் உங்கள் கும்பராசி. ஆனாலும் ஒரு இந்த 5 வருஷ காலம் சொல்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப மேன்மை, ரொம்ப நல்லா இருந்தது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சில கிரக பாதிப்புகள் இருந்ததுனால, கிரக வலிமை இழந்ததுனால உங்களுடைய ராசிக்கு சில கஷ்டங்கள், சில வாய்ப்புகள் வந்தது, சரியாக பயன்படுத்த முடியல. வாய்ப்புகளே ரொம்ப பேருக்கு அமையாமல் இருந்திருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா சம்பாரித்தேன், அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டேன், அடுத்தவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி நான் கடன்காரன் ஆகிட்டேன். இப்படி ரொம்ப விதவிதமான சில இழப்புகளை சந்தித்தவங்க அதாவது கும்பராசிக்காரர். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கைங்கிறது சூரியனும் சுக்கிரனும் புதனும் சனி ராகும் இந்த 5 கிரகங்கள் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது உண்மையிலேயே நல்ல ஒரு காலம்தான். இது மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ஜென்மத்தில் இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது குடும்பஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறது பாதச்சனி, சரிங்களா? ஆனால் ஜென்மச்சனியாக இருக்கிற போது எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இது 5 கிரகமாக செயற்கையாக போகும்போது சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம். அப்போது உங்களுக்கு பணப்புழக்காட்டம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. தாராளமாக அது என்னால் செலவு பண்ண முடியலைங்க. முதல்லலாம் அந்த பணங்கிறது கஷ்டம் தெரியாமல் நல்லா வாழ்ந்தேன், அந்த பணத்தோட அருமை தெரியாமல் எந்த பக்கம் போனாலும் நான் 10 ரூபா சம்பாரித்தேன், நல்லா இருந்தேங்க. ஆனால் இன்றைக்கி குடும்பத்துக்கு நான் 10 ரூபா செலவு பண்ணுறத கூட கணக்கு போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அது சில நேரத்தில் இல்லாமல் இருக்குது. அந்த நிலை மாறுதுங்க, சரிங்களா? இது ஏப்ரல் மே இந்த 2 மாத காலமும் உங்களுக்கு பணப்புழக்காட்டம் மட்டும் இல்லை, தன செல்வாக்கு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பலம். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா சில இடத்துல பேசுறது யோசிப்பீங்க. நீங்கள் கலாராக பேசுகிறவங்க, எதுவாக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நபர் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க வாய் திறந்தாலே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. உண்மையே சொன்னால் கூட அதில் கிடச்சிட்டு சிக்கலில் தான் போய் முடிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அதெல்லாமே மாறி உங்களுடைய சொல்லுக்கு ஒரு பலமும், உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் எதையுமே சாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வல்லமை நிச்சயமாக உருவாக போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ரீதியில் பார்த்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் எந்த விதத்துலேயும் அடுத்தவங்களை நம்பி ஒரு பொறுப்புகள் ஒப்படைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க, சரிங்களா? முதலீடுன்னு எடுத்துட்டால் கூட, அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் ஒரு இடத்த வாங்கி மறுபடியும் அது விற்கலாம் அப்படின்னா நம்ம வாங்கிறது வாங்கிடுவோம், ஆனால் அது டக்குன்னு விற்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லா யோசித்து தீர்வான ஒரு முடிவு எடுத்த பிறகு அவசரப்படாமல் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி காரியங்கள். அதுக்குன்னு நம்ம அதெல்லாம் பண்ணாமலே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது சரியா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 நாள் 3 நாள் நல்லா யோசனை பண்ணி பல முறை யோசித்து முடிவெடுத்தால் அது சிறப்பாமை. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த 7.5 சனி அது இது எல்லாமே அஷ்டமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி இது எல்லாமே ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் எல்லாருக்குமே கொடுக்காதுங்க,
சரிங்களா. ஆனால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பாதச்சனி நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருந்து அது இந்த 5 கிரக சேர்க்கையாக செயல்படும் போது, அதாவது உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். எந்த விதத்துலையும் கூட்டு தொழில் ஆகாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். பழக்க வழக்கத்துலேயும் அதிகமான தொடர்பு அது சில சங்கடத்தை கொடுத்துரும். தேவாலயங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்கிறது, கோயிலுக்கு போய் அர்ச்சனைகள் செய்கிறது, அப்புறம் பார்த்தோம்னா இல்லாதவர்களுக்கு அப்படின்னா வயதானவர்களுக்கு, அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது, இதெல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கள். சரிங்களா. ஏன்னா கும்பராசிக்காரருக்கு அப்புறம் இந்த நேரத்தில் கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். இந்த ஏப்ரல் மேலெல்லாம் அது உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். புதிய தொழில்கள் தொடங்குறதுல கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது நீங்களே முடிவு எடுத்துக்கணும். கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம், வந்தால் வரட்டும் பார்க்கலாம், அதிர்ஷ்டத்தை நம்புறதெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டாம். உழைப்பு நம்பணும். இது காலம் சரியான காலமா, இந்த நேரம் சரியா அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்கணும். அடுத்தவங்களை ஐடியா கேட்கலாம், தப்பு இல்லை, அது கேட்க வேண்டியவங்களே கேட்கணும். சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் கேட்டோம்னா ஆச்சுங்களா, அந்த வார்த்தை உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் ஒருத்தருக்கு 2 முறை கேட்கணும், ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். எதுலேயுமே சிந்தித்து செயல்பட்டால் நன்மையான பலன்கள் கண்டிப்பாக அடைய முடியும். இறைவன் வழிபாடு சரியாக இருக்குது. இந்த 2 மாதமும் உங்களுக்கு வளர்ச்சியான வழி, அப்படியே பயபக்தியோட தெளிவான முறையில் சரியான ரீதியில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அடைய முடியும். ஆனால் அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுத்திக்கணும். 3வது சொல்ல போனோம்னா, தன்னுடைய தாய் தகப்பன் உறவுமுறை கூட பிறந்த உறவினர்களால் கண்டிப்பாக சில பாதிப்புகள் வரும். அப்போ என்ன பண்ணணும், அண்ணன் தம்பியா சரி ரைட்டு பேசிக்கலாம், ஆனால் நெருக்கமாக இருக்கக்கூடாது. சரிங்களா. சொந்த பந்தமா கஷ்டம்னு சொல்கிறாங்களா, போங்க பாருங்கள், ஏதாவது வேணால் இலவசமாக ஒன்று செய்யலாம், கடனை கொடுக்கறது ஆகாது. அதே மாதிரி மருத்துவ ரீதியில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய உடம்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இல்லைங்களா. சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா இந்த 2 மாதத்து காலகட்டத்தில் நன்மைகள் வந்தாலும் அதே மாதிரி கலவையான பலன்களாக இருக்கும். சரிங்களா. அப்போது நல்ல தூக்கம், ஆரோக்கியம், சாப்பாடு, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போயிட்டு வர்றது, இதெல்லாமே உஷாராக இருக்கணும். சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா புதிய வாகனங்கள் வாங்குறது, கார் வாங்கிறது, லோன் போட்டு நான் கார் வாங்குகிறேன், இதெல்லாமே பண்ணவே கூடாது. அதே மாதிரி இடம் வாங்கலாம். அசையா சொத்துக்களுங்கிறது இடத்த மேலே முதலீடு போடலாம். சரிங்களா. அது கூட கடன் வாங்கி போடுறதுலேயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சில பிரச்சனைகளில் நம்ம சிக்கியிருக்கிறோம், கடன் பிரச்சனை இருக்குது, இடத்த விற்பனை பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாம். ஏற்கனவே பண்ண முடியல, லாபத்துக்கு விற்க முடியல, பக்கத்தில் இருக்கிறது கேட்குறாங்க, எச்சா நம்மளது வரமாட்டேங்குது, பாதி ரேட்டுக்கு தட்டி பறிக்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் நல்லா ரேட்டுக்கு கிடைக்கும், போகும். அதனால் இந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. சரிங்களா. இப்போது படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் மந்தமாக இருக்கும். சரிங்களா. ஆனால் இந்த 5 கிரக சேர்க்கையினால் படிப்பில் ஆர்வம் எடுக்க முடியும். நல்ல படிப்பு வரும். கடுமையாக கஷ்டப்பட்டு படிக்கணும். நல்லா படிச்சுப்பனா சரிங்களா. முதல்ல இந்த மறதியெல்லாம் வந்ததெல்லாம் அதெல்லாம் வராது. நல்ல மார்க் வரும், நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல ஒரு உயர்வான பொசிஷனுக்கு போக முடியும். சரிங்களா. படிப்பு முடித்தவங்களுக்கு வேலை உத்தியோகம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் சாதகமாக முடியும். அது வெளிநாடு, வெளி பிரயாணம், தூர பிரயாணம், அப்புறம் நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். சரிங்களா. இந்த மாதிரி இந்த 5 கிரக சேர்க்கை சாதகமாக இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் நம்ம ஒரு முறை பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.